தெருவுக்கு தெரு பார், போதைப் பொருட்கள், போனை ஓபன் பண்ணா அசுத்தமான காட்சிகள், அன்லிமிட்டெட் இன்டர்நெட், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். போன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு என்டர்டைன்மெண்ட். டெக்னாலஜி, சினிமா, சொந்த பிள்ளைங்களையே இச்சைக்காக கொலை செய்யற பெற்றோர், பெற்றோர்களை கோபத்துல அடிச்சு கொலை செய்யற பிள்ளைகள், இப்படி தீமை நிறைந்த காலகட்டத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காலத்துல புனித வாழ்க்கை வாழ்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. ஆனா செப்டம்பர் 2025 என்னுடைய இந்த எண்ணத்தை கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. செப்டம்பர் 7 கார்லோ அக்கூட்டிஸ் புனிதராக உயர்த்தப்பட்ட நாள். செப்டம்பர் 10 சார்லி கர்க் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக இறந்த நாள். இவங்க ரெண்டு பேரும் இதே தீய காலகட்டத்துல வாழ்ந்த என்ன மாதிரி 90s கிட்ஸ் தான். என்ன விட வயதிலையும் சின்னவங்க. இவங்கனால முடியும்னா கண்டிப்பா என்னாலையும் முடியும்ன்ற மன உறுதி கிடைச்சது. இவங்க உலகில் வாழ்ந்த காலம் குறைவாக இருந்தாலும் கடவுளுக்காக இவங்க செஞ்ச விஷயங்கள் ரொம்ப அதிகம். மனிதனுடைய லைஃப் ஷார்ட் ஆனது. நம் இறுதி நாள் எப்போன்றது நமக்கு தெரியாது. சோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கடவுள் எனக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அவருக்கு மகிமை செலுத்தணும். இதைத்தான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் நான் கத்துக்கிட்டேன். 14 வயசுல எல்லா குழந்தைங்களும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கார்லோ அக்கூட்டிஸ் இன்டர்நெட்ல டைம் வேஸ்ட் பண்ணாம, டிஸ்ட்ராக்ட் ஆகாம அவருக்கு இருந்த கம்ப்யூட்டர் நாலேஜை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாரு. அதன் மூலமா கடவுளுடைய வார்த்தையை அறிவிச்சார். நிறைய ஏழைங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. தன் நண்பர்கள் பலரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. 15 வயசுல பிளட் கேன்சரால இறந்துட்டாரு. அந்த கொடிய நோயால அவருக்கு ஏற்பட்ட வேதனைகளை கடவுளுக்காக சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. அந்த நிலையில கூட தன்னுடைய விசுவாசத்துல உறுதியா இருந்தாரு. சார்லி கர்க் தான் வாழ்ந்த சமுதாயத்துல இளைஞர்கள் மெஜாரிட்டியா வழி தவறி போறாங்க, இருளின் பாதையில நடக்கிறாங்கன்னு உணர்ந்த அவரு அவங்கள இயேசுவின் மேல விசுவாசம் கொள்ளவும் தூய வாழ்வு வாழவும் உற்சாகப்படுத்தினாரு. தான் செய்யற இந்த பணியால உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் சார்லி கர்க் தைரியத்தோட தீய பழக்கங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. சார்லி கர்க் தன்னுடைய வாய்ஸ கடவுளுக்காக யூஸ் பண்ணாரு. கார்லோ அக்கூட்டிஸ் இன்டர்நெட்டை கடவுளுக்காக யூஸ் பண்ணாரு. ரெண்டு பேருமே தீமை தோற்கடிக்கப்படணும், இளைய தலைமுறையினர் இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு ஒளியின் வாழ்க்கை வாழணும்ன்ற ஒரே விஷயத்துக்காக தான் போராடி இருக்காங்க. அவங்க போராட்டத்துல வெற்றி பெற்று இப்போ இயேசுவோட சந்தோஷமா இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சொல்ற செய்தி, இந்த ஏஐ காலத்துல கூட கடவுளுக்காக தூய வாழ்வு வாழ்வது சாத்தியம்தான். ஆனா அதுக்கு நம்ம போக்கஸ கடவுள் மேல பதிய வைக்கணும். நம்ம வாழ்க்கைய கடவுளின் வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கணும்.